பனி படர்ந்த பாறைகள் நிறைந்த ஒரு கரடு முரடான நிலப்பகுதி. குளிர்காற்று வீச மெல்லிய பனிப்பொழிவு அந்த இடத்தின் அமைதியற்ற சூழலை மேலும் அதிகரித்தது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான கவச மிருகம், ஆங்க்லோசரஸ் போன்ற ஒரு டைனோசர் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தது. அதன் உடல் முழுவதும் தடிமனான கவச தட்டுகளாலும் கூர்மையான முட்களாலும் மூடப்பட்டிருந்தது. அது ஒரு நடமாடும் கோட்டையைப் போல காட்சியளித்தது. சந்திப்பு திடீரென அந்த பனி மூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. கவச மிருகம் சட்டென நின்றது. அதன் ஒரு விசித்திரமான உருமாறியது போன்ற தோற்றமுடைய வேட்டை மிருகம் நின்றது. அது ஒரு சாதாரண வேட்டையாடும் டைனோசர் அல்ல. அதன் தோற்றம் கோரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தது. அதன் கண்கள் இரையை கண்ட பெரியவர் கவச மிருகத்தையே வெறித்து பார்த்தன. மோதல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வேட்டை மிருகம் பாய்ந்தது. அது தன் பலம் வாய்ந்த தண்டைகளால் கவச மிருகத்தின் பக்கவாட்டை கவ்வ முயன்றது. ஒரு கொடூரமான சண்டை தொடங்கியது. கவச மிருகம் தன் உடலை திருப்பி வேட்டை மிருகத்தின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க வேட்டை மிருகம் மீண்டும் மீண்டும் அந்த தடிமனான கவசத்தை உடைக்க முயற்சித்தது. இறுதி தாக்குதல். வேட்டை பலத்தையும் திரட்டி இறுதியாக ஒரு முறை தாக்க பாய்ந்த போது கவச மிருகம் தன் தற்காப்பு ஆயுதத்தை பயன்படுத்தியது. அது தன் உடல் முழுவதையும் சுழற்றி பக்கவாட்டில் இருந்த கூர்மையான பலம் வாய்ந்த வாயினால் வீடியோவில் 0:044 வினாடியில் கேட்கும் பலமான அடிசத்தம் அந்த வேட்டை மிருகத்தை ஓங்கி தாக்கியது. அந்த ஒற்றை தாக்குதலின் வேகத்தையும் வலியையும் வேட்டை மிருகத்தால் தாங்க முடியவில்லை. அது ஒரு வேதனை நிறைந்த மரண ஓலத்தை 0:047 வினாடி எழுப்பியபடி சுருண்டு தரையில் அமைதியானது. பனிப்பொழிவு சற்று அடங்கியது. அந்த போரில் வெற்றி பெற்ற தான் உயிர் பிழைத்ததையும் தன் வலிமையையும் பறைசாற்றுவது வானத்தை நோக்கி ஒரு கம்பீரமான வெற்றி கர்ஜனையை 0:050